ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஆம், இதில் இன்னொரு லாஜிக் ஒன்று இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது ஜூன் 13 ஹை ஆக்சுவலாக. இது வந்து 13 லோ. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ளே ஆகிறதே இதுக்குள்ளே தான் ப்ளே ஆகிட்டு இருக்கான். என்னைக்கு 14 ஜூன், 15th ஜூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16th ஜூன். இந்த 3 நாளையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மார்க்கெட் இந்த பிளேஸை பிரேக் பண்ணி போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பெருசாக மொமெண்டம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆஹ் இது ஒரு எதர் அப்சைட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதே டவுன் சைடு பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இது கூட இன்னொரு லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபால் ஆயிருக்கு. ஒரு ஒரு மார்க்கெட் எங்கும் நிற்கவே இல்லை. கரெக்டாக ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த ஃபால் ப்ரைஸ் ஃபில் ஆகல இல்லையா, அந்த ஃபில் ஆகுது தான் இங்கே ஃபில் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஜூலை 16. இதுதான் இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில். 9:15 கேண்டில் ஆக்சுவலாக. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா மேலேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு மேலே வந்து டேப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். பட் எகெயின் ஃபால். ஓவராலாக இதான் நமக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நேத்தியோட இதை நான் எடுத்துகிட்டு வரேன். மார்க்கெட் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். நேற்று நம்ம இந்த ஃபார்மேஷன் போட்டோம் இல்லையா, இந்த ஃபார்மேஷன் வந்து எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்கிறது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி இப்படி இருக்குது. இன்னும் கூட உங்களுக்கு கிளியராக நான் இது பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் 2 இதை கனெக்ட் பண்ணுறேன் கார்னரை. அதேமாரி இந்த கார்னரையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? வேறு எதுவுமே பண்ணல. நேத்தியோட டேட்டா தான் எனக்கு தெரியும், இன்றைக்கி டேட்டாவே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இமீடியட்டாகவே என்ன பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஃபாலோ த்ரூ பண்ணியே போல் அடுத்த கேண்டில் வந்து இன்சைட் கேண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு பின் பார் மாரி ஃபார்ம் ஆகிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே உள்ளே வருது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே திருப்பி ஸ்டே ஆகிடுறான். ஓகேங்களா? இங்கே வந்து க்ளோஸ் ஆனாச்சுனாவே மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். வெளில போகல அப்படின்னு அர்த்தம், உள்ளே தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள். திருப்பி என்ன பண்ணுறான், நேத்தியோடைய இந்த ஒரு கேண்டில் எடுத்துங்க. நேத்தியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா இதான் திருப்பி இந்த ஃபாலுக்கு அப்புறம் வந்த டாப் இது தான். ஓகேங்களா? இதான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணாமல் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் இந்த கேண்டில் அழகாக எடுக்குது. தெரியுதா இந்த ஒரு கேண்டில்? நான் இந்த கேண்டில் என்ன பண்ணுறேன்னா மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கேண்டில் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க்கெட்டு மேலே போகிறான். கரெக்டாக இந்த லைன் வந்து டச் ஆகுது. டச் ஆனே திருப்பி உள்ளே ரீபுஷ் பண்ணுறானுங்க. திருப்பி என்ன ஆகுதுன்னா மேலே வந்து மார்க்கெட்டு புஷ் ஆகுது. மார்க்கெட்டு மேலேருந்து கீழே புஷ் ஆகுது, கீழே இருந்து மேலே புஷ் ஆகுது. ஸோ 2 பேருமே இங்கே என்ன ஆகுதுன்னா பியரும் புல்லும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபைட் நடக்குது. ஸோ நல்லா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே புஷ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இதான் வந்து ட்ராப் அப்படிங்கிறது. இதுதான் பியூரான ட்ராப். எப்படி அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுற கேண்டில். ஓகேங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இதான் பிரேக் பண்ணுற கேண்டில் இன்னைக்கு. இந்த ட்ரெண்டை வந்து ஓப்பனை விட்டுருங்க. ஓப்பன் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து வால்யூம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் யூஸ்வலாக. இப்போ இந்த கேண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் பண்ணுற கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அடுத்து வர கேண்டில் பாருங்கள். உங்களுக்கு வந்து தெரியுதா இந்த கேண்டில் ஒரு பின் பார் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளேயே க்ளோஸ் ஆகிடுறான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போ நியூட்ரல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபாலோ த்ரூ ஆகலை மார்க்கெட். இந்த இதை கட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து அடுத்து கண்டினியூ ஆகும்.
ஓகேங்களா? இதை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகாது. அடுத்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் கிளியர் இது இந்த கேண்டிலில் ஒரு நியர் டு 75% கிட்டே வந்துட்டான் மார்க்கெட்டு. ஸோ இந்த 3 பார், இந்த 1 2 3 ப்ளஸ் இது ஒன்று சேர்த்துங்க. மொத்தம் இந்த 4 பார்ஸ் இருக்கு இல்லையா, இது சேர்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆனவன் பார்த்தீங்கன்னா, இந்த டூல் எடுத்துப்போம் நம்ம. ஓப்பன் ஆகிறவன் மேலே போகிறான், இவ்வளோ தூரம் போகிறான், திருப்பி என்ன பண்ணிடுறான், இந்த இடம்னா இந்த இடம், இந்த பாயிண்ட்டு இங்கேயே வந்துடுறான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பியூரான இதுதான் வந்து பாடி. உங்களுக்கு இது வந்து ஒரு பாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம பின் பார் அப்படின்றோம் நம்ம. ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த இந்த 4 கேண்டில் சேர்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டிலில் மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும், இந்த கேண்டிலுக்கு மேலே போகாத வரைக்கும், இந்த இந்த ஜோனுக்கு மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் தான் டைரக்ஷன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் வந்துடுறான். ஸோ நம்ம முன்னாடியே ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஒரு கேண்டில் தான் மார்க்கெட்டு மேலேருந்து மேலே ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு கீழே வரப்போ, கீழே திருப்பி இங்கேருந்து உங்களுக்கு ஒரு புஷ் நடந்தது இல்லையா, அது இவன் தான் இனிஷியேட் பண்ண கேண்டில். இந்த ஒரு கேண்டில் தான் இனிஷியேட் பண்ண கேண்டில். இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி வரப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று இங்கே பாருங்கள், ரெட் ரெட் ரெட், இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில். திருப்பி என்ன ஆகுதுன்னா இது கண்டினியூஷன் தான் பேட்டர்ன். இது ஆக்சுவலாக திருப்பி பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரெட் பேட்டர்னில் 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இந்த 2 கேண்டில் ரிஜெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணுறான் பாருங்கள். இந்த இடத்துல இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடம் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டு, திருப்பி ஃபால் ஆகுது, ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள் ஃபுல்லாக மார்க்கெட் ஃபால். ஓகேவா? திருப்பி என்ன பண்ணுறான்னா இந்த இடம் இருந்தது இல்லையா, இதுதான் திருப்பி அந்த ரிஜெக்ஷன் ஆன இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் நீங்கள் டேப் பண்ணிக்கிங்க. இந்த 2 கேண்டில் நான் டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து கீ டேர்னிங் பாயிண்ட்டு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்த மார்க்கெட்டை திருப்பி டேர்ன் பண்ணவனும் இவன் தான். திருப்பி மேலே போயிட்டு கீழே டேர்ன் பண்ணாமல் இந்த கேண்டில் திருப்பி கீழே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்த மார்க்கெட்டு இந்த டேர்னிங் இருக்கு இல்லையா, இந்த டேர்னிங்கை பிரேக் பண்ண கேண்டில் இந்த கேண்டில். ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து சப்ளை வந்து வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இந்த இடத்துலலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, திருப்பி இங்கே சப்ளை வந்து க்ரியேட் ஆகிருக்கு, திருப்பி இந்த டிமாண்ட் வந்து இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணுறான் உங்களுக்கு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பியூராக பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து நடந்துடுது. ஓகேங்களா? பின் வர லிக்விடிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எவ்வளோ லிக்விடிட்டி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் இன்றைக்கான மார்க்கெட்டை டிசைட் பண்ணுது. அதேமாரி தான் நேத்தியும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே உங்களுக்கு சிம்பிள் தெரியுதுங்களா, இந்த ஒரு கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. இந்த ஒரு கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணுறான், மார்க்கெட்டு ஃபால். இங்கே பாருங்கள், இதே தான் இங்கேயும். உங்களுக்கு இந்த கேண்டில் தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? இந்த ஒரு கேண்டில் தான் மார்க்கெட் பாருங்கள், இதுக்கு கீழே வரான், ஃபுல்லாக மார்க்கெட் டவுன் ஆகிடுது. திருப்பி இதே ஜோனுக்கிட்ட ரீடெஸ்ட் பண்ண வரான். ரீடெஸ்ட் பண்ண வரான் பாருங்கள். இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள். இந்த ஒரு கேண்டில் ஒரு பியூரான ஒரு டோஜி இருக்கு பாருங்கள். அந்த டோஜி பாருங்கள், கரெக்டாக எக்ஸிஸ்டிங் ஆர்டர் பிளாக்கில் கரெக்டாக டோஜி வருது. ஸோ இந்த ஒரு கேண்டில் தான் உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறது மார்க்கெட்டையே. அதேமாரி இந்த ஃபாலுக்கான கேண்டில் டிஃபைன் பண்ணுறது இந்த ஒரு கேண்டில் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுறான், திருப்பி ஃபாலு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணால் அப்பு, இதை பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணிட்டானா டவுன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பிரேக் ஆனது இங்கே தான் பிரேக் ஆனது. இப்போ நான் வேணால் உங்களுக்கு அந்த பிரேக்கை கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மார்க்கெட் மேலே போனதை கீழே ஃபுல்லாக ட்ரைனை புஷ் பண்ணிட்டாங்க. திருப்பி
அந்த லிக்விடிட்டியை வந்து திருப்பி கிராப் பண்ணுறதுக்கு திருப்பி வரான். மார்க்கெட் டக்குன்னு கீழே போயிட்டே இருக்காது. திருப்பி அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போவோம் எப்போதுமே. ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் அது ஹெல்த்தியான மார்க்கெட்டு. இங்கே பாருங்க, வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாட்டா தான் அவங்க தெரியுங்களா? அப்சார்ப்ஷன், எக்ஸ்ட்ரீம் வால்யூம், டைனி பாடி. ஓகேங்களா? ஸோ இதான் இதோட டெஃபினேஷன் இது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறான் உங்களுக்கு, பை வந்து ட்ரெயின் ஆகிடுச்சின்னு போட்டு போகிறாங்க. பை இஸ் ட்ரைட் அப். ஓகேங்களா? ஸோ பையிங் ட்ரெண்டு இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படிங்கிறத பியூராக நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டூல் என்ன பண்ணால் உங்களுக்கு ரீடபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அதுக்கு தான் இந்த டூலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அதே தான் இங்கேயும் மார்க்கெட்டு. இப்போ இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்க, இங்கேயே வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையிங் முடிஞ்சிருச்சு, ஃபாலோ ஆகிறதுக்கான சிக்னல் வந்து இங்கே கொடுத்துட்டான். ஃபர்தர் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஹெவி வால்யூம் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன ஆகுது, இங்கே மார்க்கெட் வந்து இது எப்போ இங்கே தாண்டி க்ளோஸ் ஆகுதோ அவ்வளோதான். இது இந்த இடத்துல நீங்கள் வந்து சேல் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஸ்டாப் லாஸு. மார்க்கெட் நாவனா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால். ஸோ இன்றைக்கி பாருங்கள், அதே தான் இன்றைக்கும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ஒரு கேண்டில் தான் டிசைட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு மார்க்கெட்டு பையிங் இஸ் ட்ரையிங் அப். ஓகேங்களா? ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. இது நீங்கள் செல் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஸ்டாப் லாஸு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபால். ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டு இன்றைக்கி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.